இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து வெர்னர் தியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் பிஹேவியரை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதை தியரியாக ப்ரொப்போஸ் பண்ணவர் தான் வெர்னர். ஸோ இந்த தியரியை வெர்னர் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த வெர்னர் தியரி இஸ் ப்ரொப்போஸ்டு பை ஸ்விஸ் கெமிசிஸ்ட் ஆல்ஃப்ரட் வெர்னர். ஸோ அவரோட பேரை வச்சு தான் இந்த தியரியை நம்ம வெர்னர் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெர்னர் தியரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இது கம்ப்ளீட்லாக கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கெமிக்கல் பிஹேவியரை பற்றி தான் இது சொல்லுது. ஸோ இவர் எப்போ இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படின்னா, ஹி ப்ரொப்போஸ்டு திஸ் தியரி 1893. ஸோ 1893ல் இவர் இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணார். இவர் இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் 1896ல் ஜே தாம்சன் எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ எலக்ட்ரான்ஸை ஜே தாம்சன் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ஃப்ரட் வெர்னர் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கெமிக்கல் பிஹேவியரை பற்றி 93லேயே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் 20 years, ஸோ 1913ல் he got Nobel Prize for the contribution for the chemistry. ஸோ நான் 20 வருஷத்துக்கு அப்புறமா 1913ல் தான் அவருக்கு நோபல் ப்ரைஸு கெமிஸ்ட்ரிக்காக கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ அப்போ என்னென்னலாம் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் தியரி அப்படிங்கிறத பார்க்கலாம். வெர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வெர்னர் என்ன சொல்கிறாரு? எலமெண்ட் எக்ஸிபிட் 2 type ஆஃப் வேலன்சி. ஸோ அது வாட் ஆர் தே? பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. ஸோ எலமெண்ட் எக்ஸிட் 2 type ஆஃப் வேலன்சி. ஒன்று என்ன சொல்கிறாரு? பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அனதர் ஒன்று செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ எலமெண்ட், இந்த எலமெண்ட்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ எலமெண்ட்னு எதை அவர் வெர்னர் சொல்கிறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். ஸோ CO NH3 6 Cl3 இப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த CO NH3 6 Cl3ல இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ கொபால்ட். ஸோ கொபால்ட் வந்து ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். யூஸ்வலாக இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு. ஸோ அப்போ இந்த கோபால்ட் இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? மெட்டல். ஸோ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற மெட்டலை தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை தான் நம்ம வெர்னர் என்னன்னு சொல்கிறாரு? எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த எலமெண்ட் தான் என்ன பண்ணுது? இட் எக்ஸிபிட் 2 type ஆஃப் வேலன்சி. ஒன் இஸ் பிரைமரி வேலன்சி அண்ட் அனதர் ஒன் இஸ் செகண்டரி வேலன்சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ பிரைமரி வேலன்சி. ஸோ அப்போ பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறப்ப இது எதை ரெஃபர் பண்ணுது? பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் மெட்டல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை பற்றி தான் என்னது இந்த பிரைமரி வேலன்சிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி. அப்போ செகண்டரி வேலன்சிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? செகண்டரி வேலன்சி ரெஃபர்ஸ் டு த கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அதே தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ சென்ட்ரலில் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கோ அதை தான் என்னது அதோட ஆக்சிடேஷன் நம்பரை பிரைமரி வேலன்சின்னு சொல்கிறோம். அண்ட் அதோட கோஆர்டினேஷன் நம்பரை செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸில் பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கோஆர்டினேஷன் நம்பரை எப்படி ஃபைன் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ CO NH3 6 Cl3 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பிரைமரி வேலன்சிங்கிறது என்ன சொன்னோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர்னு சொன்னோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைன் பண்ணணும்.
ஸோ அப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸோ அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்கோ அதோட சார்ஜ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் NH3 அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a நியூட்ரல் ஆட்டம், நியூட்ரல் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூட்ரல் மாலிக்யூல்னா அதோட சார்ஜ் என்னவா இருக்கும்? 0 சார்ஜ். ஸோ அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஒரு சால்வெண்ட்டில் ஆட் பண்ணோம்னா இது எப்படி வந்து டிசோஷியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசோஷியேட் இன்டு CO NH3 6 3 plus and 3Cl minus இப்படிதான் இது என்னது டிசோஷியேட் ஆகும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இதோட சார்ஜ் என்னது? +3. ஸோ +3. ஸோ அப்போ எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் 3. ஸோ அப்போ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ CO கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 3. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் பிரைமரி வேலன்சி என்னது? ஸோ பிரைமரி வேலன்சி இஸ் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு சொல்றோம்? செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ செகண்டரி வேலன்சி எப்படி ஃபைன் பண்றது? ஸோ செகண்டரி வேலன்சி அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சேம் எக்ஸாம்பிள். ஸோ CO NH3 6 Cl3. ஓகே. ஸோ இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் என்னது? கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டோட எத்தனை லிகான்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு அமோனியா இருக்கு. ஸோ அமோனியா எத்தனை அமோனியா இருக்குன்னா 6 அமோனியா இருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இஸ் 6. அப்போ therefore coordination, so coordination number also 6. okay. ஸோ அப்போ நம்ம இந்த சேம் காம்பவுண்டுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு பிரைமரி வேலன்சி என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் primary valency of a metal ion is positive in most cases and 0 in some cases. So இப்போ இங்க என்ன சொல்றாங்க? primary valency of metal ion positive in most cases. So mostly பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட பிரைமரி வேலன்சி என்னவா இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். அண்ட் சம் கேசஸ், ஃபியூ கேசஸில் இல்லை ரேர் கேசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன் ரேர் கேசஸில் இட் வில் பி 0. ஸோ இது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ பிரைமரி வேலன்சி ஆஃப் அ மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் கேசஸ் அண்ட் 0 இன் ஃபியூ கேசஸ். ஸோ அப்போ இது எப்படி பாசிட்டிவ் அண்ட் 0 அப்படின்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ CONH3 6 Cl3. ஸோ ஹெக்ஸாமைன் கோபால்ட் குளோரைடு ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி என்னன்னு ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு எக்ஸ்ன்னு வச்சு ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 3 +3. ஸோ அப்போ இந்த கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +3. அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம்? பிரைமரி வேலன்சி இஸ் பாசிட்டிவ் மோஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் another example, நிக்கல் டெட்ரா கார்போனைல் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த கார்பனில் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இது கூட நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் இதோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதோட கார்போனைல் அப்படிங்கிறது இட் இஸ் அ நியூட்ரல் மாலிகூல். அப்போ இதோட சார்ஜ் என்னது? 0 இஸ் ஈக்குவல் டு, அண்ட் இந்த மாலிக்யூல என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நியூட்ரல் மாலிக்யூல் தான். ஸோ அப்போ நியூட்ரல் மாலிக்யூல்னா அதோட சார்ஜ் 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
அப்ப இங்க நிக்கல் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. இதுதான் பிரைமரி வேலன்சி. அப்ப நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்க என்னன்னு பார்க்குறோம்? 0. ஓகே. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் 0ன்னா அதுதான் இங்க என்ன சொல்றோம்? பிரைமரி வேலன்சி. ஸோ ஃபியூ கேசஸ்ல இட் இஸ் 0. ஸோ மோஸ்ட் கேசஸ்ல பாசிட்டிவா இருக்கும் அண்ட் ஃபியூ கேசஸ்ல வில் பி 0. ஓகே. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி. ஸோ அப்போ செகண்டரி வேலன்சினா என்னன்னு, செகண்டரி வேலன்சிங்கிறது இட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ செகண்டரி வேலன்சி ஸோ பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா நியூட்ரலா இருக்கலாம். மூணுத்துக்குமே இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ செகண்டரி வேலன்சி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லை நியூட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? ஸோ அப்போ CO NH3 6 Cl3. ஓகே. ஸோ அப்போ இந்த சேம் எக்ஸாம்பிளில் ஹெக்ஸாமைன் கோபால்ட் குளோரைடில் இது இந்த 6 NH3 தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்றோம். ஸோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இங்க கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு சொல்றோம்? ஸோ அப்போ இதோட சார்ஜ் என்னது? இட் இஸ் 0. இதோட சார்ஜ் வந்து இட் இஸ் 0. ஸோ அப்போ இது என்னது? இட் இஸ் நியூட்ரல். ஸோ அப்போ செகண்டரி வேலன்சி இஸ், in this caseல secondary valency is 0. Next, another example. So CO NH3 5 Cl Cl2 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல இங்க NH3 5 இதுவும் என்னது? லிகாண்ட் தான். அண்ட் உள்ள இப்ப ஒரு குளோரின் இருக்கு. ஏன்னா கோபால்ட்டோட வேலன்சி என்னது? 6. ஸோ அப்ப 6 வேலன்சினா உள்ள இருக்கணும், 6 லிகான்ஸ் இருக்கணும். ஸோ அப்ப இங்க 5 லிகான்ஸ் இருக்கு, இங்க இன்னொரு ஒரு குளோரின் லிகாண்ட் இருக்கு. ஸோ அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல அப்ப எத்தனை அமோனியா மாலிகூல் இருக்கு? ஸோ 5 அமோனியா மாலிக்யூல் and 1 chlorine atom. ஸோ நமக்கு தெரியும் அமோனியாவோட சார்ஜ் என்னது? நியூட்ரல். ஸோ அப்ப 0. ஸோ அப்ப நியூட்ரல். அதே மாதிரி குளோரின் -1. அப்ப இதோட இது என்னது? இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ அப்போ அதுதான் இங்கே தான் சொல்கிறோம். செகண்டரி வேலன்சி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நியூட்ரலாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒன்லி அமோனியா மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் எ நியூட்ரல். செகண்ட் கேஸில் நியூட்ரலும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் பாயிண்ட். ஸோ த பிரைமரி வேலன்சி satisfied by negative ions. ஸோ இப்போ இதில் +3 இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இது -3 நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மெட்டல் அயான் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான். ஸோ அப்போ இங்கே ஒருவேளை இங்கே 2 இருந்துச்சுன்னா வெளியில் இங்கே எத்தனை குளோரைடு இருக்குன்னா 2 இருக்கும். இதில் 3 இருக்கிறதுனால வெளியில் 3 குளோரைடு அயான் சாட்டிஸ்ஃபை தி பிரைமரி வேலன்சி. அதே மாதிரி தான் இங்கேயும் secondary valency. So secondary valency is satisfied by neutral or negative ions. So அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 5 neutral ions satisfied பண்ணுது and 1 chlorine atom satisfy the central metal atom. Secondary valency satisfy பண்ணுது. Okay. So next வேர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல 2 டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஸ்பியர் அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இன்னர் ஸ்பியர் ஆர் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு வேர்னர் சொல்றாரு. And the another one, so first attractive sphere inner sphere or coordination sphere அப்படிங்கிறோம். இது எப்படி இருக்கும்னா which is close to the central metal atom. ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? இன்னர் ஸ்பியர் இல்லை கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்பியர் அனதர் ஸ்பியர். ஸோ தட் இஸ் அவுட்டர் ஸ்பியர். ஸோ தட் இஸ் கால்டு அவுட்டர் ஸ்பியர் ஆர்
அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ அப்போ இன்னர் ஸ்பியர்னா என்ன, அவுட்டர் ஸ்பியர்னா என்ன? ஸோ அப்போ இன்னர் ஸ்பியர்ல the group of atoms are firmly attached to the central metal atom. So for example, ஸோ உள்ள மிடில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதை சுற்றி என்ன ஸ்பியர் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஒரு இன்னர் ஸ்பியர். இந்த டாட்டட் லைன்ல இருக்கிறது நம்ம இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அப்போ இந்த மெட்டலை சுற்றி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பியரை தான் இன்னர் ஸ்பியர்னு சொல்றோம். அந்த இன்னர் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இதில் தான் என்னது, இந்த இன்னர் ஸ்பியரில் தான் the atoms are firmly attached. firmly attached நல்லா ஃபிக்ஸ்டாக அட்டாச் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இன்னர் ஸ்பியர் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் லேயரை தான் என்னன்னு சொல்றாரு, அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவுட்டர் ஸ்பியர்ல தான், ஸோ அவுட்டர் ஸ்பியர்லயும் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் லூஸ்லி பவுண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இதுல firmly attached, the group of atoms are firmly attached. So firmly attached, and the outer sphere la it is loosely bound. So it is loosely bound. Okay, இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க. So CONH3 6Cl3. So hexamine cobalt குளோரைடோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்க, ஸோ மிடில் கோபால்ட் இருக்கு. ஸோ அப்போ கோபால்ட்டோட பிரைமரி வேலன்சி +3, ஆக்சிடேஷன் நம்பர் +3. ஸோ அப்போ +3னா இதில் வெளியில் எத்தனை இருக்கும், 3 குளோரைடு நெகட்டிவ் அயான்ஸ் வில் சாட்டிஸ்ஃபை தி பிரைமரி வேலன்சி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ வெளியில் 3 குளோரின் அயான்ஸும் லூஸ்லி பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ லூஸ்லி பவுண்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு சால்வெண்ட்ல போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியா என்ன ஆகும்னா டிசால்வ் ஆகி அயனைஸ் ஆகும். அதனால தான் இந்த அவுட்டர் ஸ்பியரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே இட் இஸ் லூஸ்லி பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அது என்ன ஆகும், ஒரு சால்வெண்ட்ல டிசால்வ் பண்றப்ப ஈஸியா அயனைஸ் ஆகும். ஸோ அப்போ மிடில் என்ன இருக்கு, ஸோ 6NH3. ஸோ அப்போ 6NH3 மிடில் இன்னர் ஸ்பியர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சால்வெண்ட்ல டிசால்வ் பண்றப்ப இது அயனைஸ் ஆகுமானா ஆகாது. ஏன் அயனைஸ் ஆகாது, ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு, இட் இஸ் ஃபர்ம்லி அட்டாச்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அதனால நம்ம சால்வெண்ட்ல போட்டாலும் இது என்னது, இந்த கோபால்ட் மெட்டலோட சேர்ந்தே தான் இருக்குமே தவிர இது அயனைஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பிரைமரி வேலன்சி ஆர் நான் டைரக்ஷனல் அப்படின்னு வர்ண சொல்றாரு. ஸோ அப்போ நான் டைரக்ஷனல்னா என்னது, ஸோ அப்போ நான் டைரக்ஷனல்னா இது எந்த டைரக்ஷன்லையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது நான் டைரக்ஷனல் அப்படின்னா, பிகாஸ் இது நம்ம பிரைமரி வேலன்சின்னா என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ பிரைமரி வேலன்சியை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, வெளியில ஸ்பியர்ல அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கிற அயான்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், நெகட்டிவ் அயான்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கிற அயான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லூஸ்லி பவுண்டா இருக்கும். ஸோ அப்போ லூஸ்லி பவுண்டா இருக்கிறப்ப அது என்ன பண்ணாது, எந்த டைரக்ஷன்லையுமே இருக்காது, அது ஈஸியா அயனைஸ் ஆகும். அதனாலதான் அது ஸ்டேபிளா இல்லாததுனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், நான் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி ஆர் டைரக்ஷனல். ஸோ அப்போ ஏன் இதை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு தெரியும் செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிற லிகான்ஸ் தான் செகண்டரி வேலன்சி, நம்பர் ஆஃப் லிகான்ஸை செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த உள்ள காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிற லிகான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் ஃபர்ம்லி அட்டாச்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அப்போ எப்படி இருக்கும், டைரக்ஷனலா இருக்கும். அப்போ டைரக்ஷனலா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே தி ஜாமெட்ரி, ஸோ ஜாமெட்ரினா என்னன்னு சொல்லுவோம், ஷேப் சொல்லுவோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செகண்டரி வேலன்சி
determine the geometry of the group of atoms or the compound அப்படின்னு சொல்லலாம். group of atoms or the compound. ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஜாமெட்ரியை எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா இந்த செகண்டரி வேலன்சி தான் டிட்டர்மின் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ CONH3 6 Cl3 அப்படின்ட்டு இருக்கு. இதில் நமக்கு தெரியும் பிரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை குளோரைடு அயான்ஸ். அப்போ குளோரைடு அயான்ஸ் என்னன்னு பார்த்தோம், நான் டைரக்ஷனல் பார்த்தோம். ஸோ அப்போ இது it does not determine the geometry of the compound. அப்போ இங்கே செகண்டரி வேலன்சி இங்கே என்னது, இந்த காம்பவுண்டுக்கு செகண்டரி வேலன்சி இஸ் 6. ஸோ அப்போ 6 அப்படிங்கிறப்ப இதோட ஜாமெட்ரி என்ன சொல்கிறோம், ஆக்டாஹெட்ரல். ஸோ அப்போ ஒரு காம்பவுண்டோட ஜாமெட்ரியை டிட்டர்மின் பண்ணுறது எது, செகண்டரி வேலன்சி. அதுவே NiCO4 கார்போனைல் டெட்ராக்ளோரைடு, நிக்கல் கார்போனைல் டெட்ராக்ளோரைடு. ஸோ அப்போ இதில் 4 அப்படிங்கிறப்ப இதோட ஜாமெட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அ டெட்ராஹெட்ரல். ஸோ அப்போ ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் செகண்டரி வேலன்சி 4ஆ இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கலாம்னா டெட்ராஹெட்ரலா இருக்கலாம். டெட்ராஹெட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனார். ஸோ லாஸ்டா ஒரு டேபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபாலோயிங் டேபிள் இல்லஸ்ட்ரேட் த வெர்னஸ் பாஸ்டுலேட்ஸ். ஸோ வெர்னர் தியரியை வச்சு அதோட இந்த காம்பவுண்டோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் COCl6NH3. ஸோ ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டை நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக எழுதுறப்ப எப்படி எழுதுவோம், ஸோ CONH3 6 ஸ்கொயர் பிராக்கெட் Cl3 அப்படின்னு நம்ம எழுதுவோம். தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு CONH3 6 Cl3. ஸோ அப்போ இது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ குரூப் சாட்டிஸ்ஃபை த செகண்டரி வேலன்சி எத்தனை உள்ள எத்தனை இருக்கு, 6 இருக்கு. ஸோ அப்போ 6NH3 என்ன செய்யுது, குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுதான் நான் அயனைசபிள் இன்னர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அயனைசபிள் குளோரின். ஸோ இப்போ வெளியில எத்தனை இருக்கு, Cl3 இருக்கு, வெளியில Cl3 இருக்கு. ஸோ அப்போ 3Cl மைனஸ். ஸோ அப்போ 3Cl மைனஸ் அயனைஸ் ஆகிடும். வெளியில இருக்கிறது அயனைஸ் ஆயன் பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ AgCl precipitate ஆகும்னா 3AgCl will be precipitated. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி COCl3.5NH3. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எழுதுறப்ப நமக்கு கோபால்ட்டுக்கு தெரியும் 6 தான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ அப்போ CONH3 இங்கே 5NH3 தான் இருக்கு. ஸோ அப்போ 5. நெக்ஸ்ட் Cl, ஒரு Cl உள்ள வரும், ஸ்கொயர் பிராக்கெட். நெக்ஸ்ட் Cl2. இப்போ Cl2 தான் எழுதணும், Cl3ன்னு எழுதணும்னா தப்பு. ஏன்னா ஒரு குளோரின் உள்ள போயிடுச்சு. ஏன்னா கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி 6. இப்போ பாருங்க, குரூப் சாட்டிஸ்ஃபை தி செகண்டரி வேலன்சி 5 அமோனியா மாலிகுல் அண்ட் ஒரு குளோரின் மாலிகுல். ஸோ அப்போ 6 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ அயனைசபிள் ஆகும் அப்படின்னா 2 குளோரின் ஆட்டம்ஸ் அயனைஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் AgCl எத்தனை ஃபார்ம் ஆகும்னா 2 AgCl ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் COCl3 4NH3. ஸோ அப்போ 4NH3 அண்ட் 4Cl. ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எழுதலாம். ஸோ அப்போ CONH3 இங்கே 4 தான் இருக்கு, 4. அப்போ குளோரினை இன்னும் 2 அதிகமாக்கிறணும். அப்போ வெளியில குளோரின் எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ அப்போ அயனைசபிள் group satisfy the secondary valence is 4NH3 and 2Cl minus. அப்போ ஒரே ஒரு Cl மட்டும், வெளியில ஒரே ஒரு Cl தான் இருக்கும், அந்த ஒரு Cl தான் அயனைஸ் ஆகும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் AgCl எத்தனை ஃபார்ம் ஆகும்னா ஒரு AgCl ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் COCl3NH3. ஸோ அப்போ இதோட காம்பவுண்ட் எப்படி எழுதலாம், CONH3 4 ஸோ 2Cl2. ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் 4NH3 and 2Cl. ஸோ அப்போ ஒரு Cl, ஸோ 1 AgCl,
கேன் பி ஃபார்ம். ஸோ இதில் 2 பாசிபிலிட்டி சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 2 தடவை இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக லிமிடேஷன்ஸ் ஆஃப் வர்னர் தியரி. ஸோ அப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் வர்னர் தியரியில் ஸோ வர்னர் தியரியோட லிமிடேஷன் என்ன? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க? the வர்னர் தியரி does not explain. ஸோ இது என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சே தவிர இதோட கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த வர்னர் என்ன செய்யலை, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் இதோட லிமிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.